ரொம்ப நேசத்திற்குரியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி இறுதி நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துறதுக்காக அப்படியே தடுமாறி வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை வச்சு கொண்டு இருப்பாங்க. தொழுகை வைக்கும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பிறங்கையை தட்டுவார்களா. அப்படி தட்டின உடனே என்னது, அது ஒரு சமிக்னை, ஒரு இஷாரா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிறங்கையை தட்டின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி வர்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு சொல்லுவாங்க, அபூபக்கர் முன்னாடி நின்று தொழுக வையுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னோக்கி தான் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி தொழுக வச்சு முடிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல கேட்பாங்களா, அபூபக்கரே ஏன் என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட மாட்டீங்களா, நீங்க ஏன் இமாமத் செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது, அபு குஹாஃபாவுடைய மகன் இந்த அபூபக்கர் உங்களுக்கு முன்னால் தொழுக வைப்பதற்கு தயங்கக்கூடிய நிலையில் நான் இருக்கின்றேன். உங்களுடைய அதாவது இப்போ இதுல இருந்து அறிஞர்கள் நமக்கு ஒரு சட்ட திட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட